வெல்கம் டு பாப் ஸ்டாக். இப்போ வந்து நமக்கு சம்மர் சீசனுக்குள்ளால வந்துட்டோம். சிலர் வீடுகள்லாம் போயாச்சுன்னு சொன்னா, வீட்டுக்குள்ளால வந்து ஒரு அவென் மாரி நமக்கு ஒரு ஃபீல் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா வெளியில தான் நம்ம ஒரே சூடு, வெயில்ல இருக்கிறோம். வீட்டுக்குள்ள வந்தாவது நமக்கு ஒரு எனர்ஜியா, ஒரு பிரிஸ்கா நமக்கு ஒரு ஹாப்பி ஒரு ஃபீல் கிடைக்குதான்னு பார்த்தா, நெறைய பேர் வீட்ல அந்த ஹாப்பினஸோ இல்ல அந்த ஃபீலோ இல்ல. எப்படி வெளியில இருக்கும்போது நம்மளோட எனர்ஜி ட்ரெயின் ஆகுதோ, அதே மாரி வீட்டுக்குள்ள இருந்தாலும் எனர்ஜி ட்ரெயின் ஆகுது. அதுக்கான முக்கிய ரீசன் வந்து நம்மளோட ரூஃப் தான். அந்த ரூஃப்ல ப்ராப்பரான தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வீடு வந்து நமக்கு கூலாக இருக்கும். நம்மளோட ட்ரெடிஷனல் மெத்தட்னு பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா சுர்க்கி கான்கிரீட்னு ஒன்னு செங்கல் ஜல்லி வச்சு கடுக்கா போட்டு உப்பு பிளஸ் சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு நம்ம அடிச்சு அது ஒரு பேட்டிங் மெத்தட் மூலமா நியர் அபவுட் ஒரு 100 to 200 திக்னஸ்க்கு வந்து நம்ம ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவோம்னு சொல்லியாச்சுன்னா ஓடு டைல் ஒட்டுவோம். நம்ம இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராப்ளமே நமக்கு இல்ல. ஆனா நாளடைவுல அந்த ட்ரெடிஷனல் மெத்தட் வந்து மக்கள் வந்து மறந்துட்டாங்க, இல்ல மறைக்கப்பட்டுச்சு, இல்ல அதை யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா அதோட ப்ரொசீஜர் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ரூஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மட்டும் 10 டேஸ் நாங்க ஒர்க் பண்ணி இருக்கிறோம் நாங்க. சோ இன்னைக்கு அவ்வளவு நாள் ரூஃபுக்கு மட்டும் ப்ரொடெக்ஷனுக்கு ஒர்க் பண்றதுக்கு மக்கள் தயாரா இல்ல. சோ அதனால நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அட்லீஸ்ட் ரூஃபுக்கு மேல ஒரு ஸ்லோப் மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு 75 to 100 க்கு ஒரு கிரேடியனை கிரியேட் பண்றதுக்கு ஒரு லேயர் ஏத்துங்க. தென் ரிஃப்ளெக்டிவ் டைல் யூஸ் பண்ணுங்க. சன்னை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு நம்மளோட ஸ்லாப் எப்போதுமே வந்து அப்சார்ப்ஷனை கிரியேட் பண்ணும். அதை ரிஃப்ளெக்ஷன் மெத்தட்ல நீங்க பண்ணிட்டு வீட கொஞ்சம் கிராஸ் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி ப்ரொசீஜர்ல நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா வீடு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எனர்ஜி கெயின் பண்ற கோவிலா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாப் ஸ்டாக்.